ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்க கேட்போம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஜனங்களுடைய மகிமையான சீர் இந்த வசனத்திலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறாரோ அவனுடைய ஆசீர்வாதம் அவனை உயர்த்தும். அந்த ஆசீர்வாதத்தினாலே அவனுடைய வாழ்க்கையிலே திருப்பு முனைகள் உண்டாகும். அதுவரைக்கும் எண்ணப்படாத, அறியப்படாத, கவனிக்கப்படாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷர்கள் எல்லாரும் அறியத்தக்க அளவுக்கு மேன்மை அடைவார்கள். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய விசேஷித்த தன்மை. ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு சொல்லுகிற பொழுது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த வார்த்தைகள் ஒரு இருமடிப்பு ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாய் இருக்கிறது. முதலாவதாக, தேவனுடைய ஜனங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல காணப்படுவார்கள். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்று சொல்லுகிறது, அந்த தோட்டத்தின் வழியாக நீர்க்கால்கள் பாய்ந்து செல்லுகின்றது. உதாரணமாக, ஏதேன் என்கிற தோட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அங்கே 4 நதிகள் பாய்ந்து சென்று அந்த தோட்டத்தை செழிப்பாக்கினது என்று வாசிக்க முடிகிறது. இதுபோலதான் எருசலேமின் குடிகளையும் நீர்ப்பாய்ச்சலான வாய்க்கால்களினால் ஆண்டவர் செழிப்பாக்கி அவர்களை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படிக்கு செய்திருந்தார். தொடர்ந்து இந்த வசனம் சொல்லுகிறது, நீ வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீரூற்று என்று சொல்லுகிற பொழுது அதிலிருந்து மனுஷர்கள் பிறர் வந்து தண்ணீர் மொண்டு கொள்ளுகிறார்கள். முதலாவது, ஆண்டவர் எருசலேமின் குடிகளினுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து செழிப்பாக்குகிறார். இரண்டாவதாக, அவர்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறும்படிக்கு செய்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற எந்த மனுஷனும் இந்த 2 விதமான அனுபவங்களையும் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுவார்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், பிறருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக மாறுவார்கள். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இப்படிப்பட்ட மேன்மையான பாதைகளில் நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளையில நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போன்ற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழச் செய்கிறீர். அதே போல நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமான நீரூற்றுகளாகவும் காணச் செய்கிறீர். உம்முடைய மேலான அன்புக்காய் நடத்துதலுக்காக ஸ்தோத்திரம். இந்த சீரை பெற்று சிறந்து விளங்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.